ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 27/2/2024 ஸ்ரீசக்தி SS 404க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னது போல் செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாயோட ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏபிசி போர்டு ரிசல்ட்டை மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 089 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 585, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 642, அதுக்கு முந்தின ட்ரா 750 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டாக இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் அண்டு ஜம்பிங் சீரியல்னு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எப்போதும் போல் இது அல்லது அது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ட்ராவில் 2 ஜம்பிங் சீரியல்ஸ் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 4. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுடைய நம்மளுடைய ஆல் போர்டு அல்லது ஏ போர்டு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதோட இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கும் சான்சஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 99 அல்லது 44, சிங்கிளாக இருந்துச்சுன்னா 94, 49 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கேம் டபுளுக்கான சான்சஸும் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 9 நாளை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், செவ்வாய் டு செவ்வாயோட ரிசல்ட். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்போ அந்த நம்பரை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் 817 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு 817 இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8, 1, 7. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 மிஸ்ஸு. அதுக்கு அடுத்த ட்ரா பார்த்தீங்கன்னா 141 ஏபிசி போர்டு ரிசல்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு 1, 4, 1. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 மிஸ்ஸிங். இப்போது இந்த 141க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 080. இந்த இடத்துலையும் பாருங்கள் நம்மளுக்கு 080. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 442. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 442. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 இல்லை, மிஸ்ஸிங். இப்போ அந்த 442க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 1, 3, 7. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 மிஸ்ஸிங். இப்போ 5 ட்ரா முடிஞ்சு நண்பா. 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு 9 இல்லை. இப்போ அடுத்த பாருங்கள். இந்த 137க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 9 இல்லை. ஸோ 9 மிஸ்ஸிங். இப்போ 750க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை பாருங்கள். 642. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 9 இல்லை, 9 மிஸ்ஸிங். இப்போ கிட்டத்தட்ட 7 ட்ராக்கு மேலே பார்த்துட்டோம். இதில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 9 மிஸ்ஸிங். இப்போ 642க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 585. இந்த இடத்துல பார்த்தாலும் நம்மளுக்கு 9 இல்லை, அப்போது 9 மிஸ்ஸிங். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 087 ரிசல்ட். இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு 9 இல்லை. அப்போது கிட்டத்தட்ட 10 ட்ராக்கு மேலே நம்மளுக்கு 9 இல்லை நண்பா. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய நம்மளுடைய கீ நம்பர் சொன்னாலே அது 9 தான். அதனால் நம்ம இங்கே வந்து 9ன்னு கொடுத்துருக்கோம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 4 நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அடுத்ததில் ஜம்பிங் சீரியலை பார்ப்போம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9ன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு 9 இங்கே இல்லை. இப்போ ஜம்பிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் 4ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு 442 ரிசல்ட் இருக்கு நண்பா. இங்கே நம்மளுக்கு 442 ரிசல்ட்டு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 137 ஒரு ட்ரா. அதுக்கடுத்து 750 இங்கே இருக்குது ஒரு ட்ரா. அதுக்கடுத்து இங்கே நம்மளுக்கு 642 இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை,
அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு 087 ரிசல்ட். இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு இங்கே இல்லை. அப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ட்ரா நம்மளுக்கு வந்து 4 வரலை. ஸோ இதே ஃபார்மேட் இப்படி போச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 4-4-2 இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு 6-4-2 இருக்குது. ஸோ 4-2-4-2ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா நம்மளுக்கு பார்க்க நினச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 2 ட்ராவுக்கு ஒன்ஸ் வந்து 4. அதே மாதிரியே பார்த்தாலும் 2 பார்த்தாலும் 4 அல்லது 2 2-4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜம்பிங்கில் 4 அல்லது 2 4 அல்லது 2 இந்த இடத்துல ஜம்பிங் சீரியலாக இருக்குது நண்பா. 4 அல்லது 2 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம 9 தான் கீ நம்பராக பயன்படுத்தியிருக்கோம். 9 தான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ 9 தான் நம்மளுக்கு அதிகப்படியான சான்ஸில் உள்ள நம்பர். ஒருவேளை இந்த ஜம்பிங் சீரியல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 9-4-9-2 இது பெய்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. 9-4-9-2. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9-4 இங்கே நம்மளுக்கு இது 2. இப்போது இந்த 4-2 இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர் ஆகி நம்மளுக்கு வந்து 9-4-9-2ன்னு வரணும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு இது வந்து 99 இந்த மாதிரி வந்து நிற்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பெயிர்ஸ் கொடுத்துருக்கோம், 9-4 வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 தான் எனக்கு மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ட்ரா 9 மிஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம 9 எடுத்திருக்கோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்லேயே நம்ம உங்களுக்கு போட்டிருக்க முடியும், இருந்தாலும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 தான் ஃபஸ்ட்டு ட்ரா இருக்கட்டு. ஒருவேளை 9 மிஸ் ஆனால் 4 அல்லது 2 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 அல்லது 2 வந்துச்சுன்னா அந்த ட்ராவில் பெயிர்ஸ் கிடைக்காது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை 9 வந்துச்சுன்னா 9 பொறுத்த வரைக்கும் 9-4-9-2 அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 99 இந்த ட்ராவல் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நின்றுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பொறுப்பு கிடையாது. இங்கே ஒரு பெயர் இருக்குது, இங்கே ஒரு பெயர் இருக்குது, இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு இத்தனை நம்பர்ஸ் இருந்தும் குழப்புது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுடைய கீ நம்பரே இதுதான் நண்பா. அதிகப்படியாக நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ட்ராவில் இந்த மெத்தட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 27/2/2024 ஸ்ரீ சக்தி SS 404க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.